இப்ப இருக்கிற உலகம் எப்படி இருக்குன்னா, பணம், பணம். உலகத்தின் மக்கள் இந்த பணத்திற்காக, பணத்தினை சம்பாதிக்கிறதுக்காக ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல தியாகங்களை செய்கிறார்கள். இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு. இதில் கிறிஸ்தவர்களும் விதி விலக்கு அல்ல. நாம இந்த பணத்தினை சம்பாதிப்பதற்காக நாம் பல தியாகங்களை வாழ்க்கையில பண்ணுறோம். முதல்ல நம்ம என்ன பண்றோம்? ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்றோம். ஃபேமிலியை விட்டு தொலைதூரத்தில் சென்று எவ்வளவு பேர் பணத்தை சம்பாதிப்பதற்காக தொலைதூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உடல் நலம் இப்ப இருக்கிற டேட்டா என்ன சொல்லுது? 40 வயசு ஆனாலே பாருங்க, ஹார்ட் டிசீஸ், பிளட் பிரஷர், சுகர், எவ்வளோ வியாதிகள் வருது. அப்புறம் நேரம், ஒரு இடத்துல இருந்து நம்ம சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு ஒரு பிளேஸ் அடையிறதுக்கு. பல தகப்பன்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்க குழந்தைகளை என்ன எப்போ பாக்குறாங்கன்னா, வீக்கெண்ட்ஸ், அதாவது லீவுனால தான் பார்க்க முடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா காலையில வீட்டுக்கு இருந்து வேலைக்கு செல்லும் பொழுது அவங்க குழந்தை தூங்கிட்டு இருப்பாங்க. இரவு திரும்பும் போது அவங்க குழந்தை தூங்கிட்டு தான் இருப்பாங்க. சண்டே மட்டும்தான் குடும்பத்தோடு செலவிடுகிற நிலை. லைஃபை பார்த்தீங்கன்னா பெரும் பகுதியை நம்ம வாழ்க்கையில எதுனா பணத்தினை சம்பாதிப்பதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதற்கு இந்த ஓட்டம்? எதற்கு நாம் இந்த ஓட்டத்தை ஓடணும்? எல்லாவித இவ்வளவு தியாகங்களை பண்ணி நாம் ஏன் பணத்தினை சம்பாதிக்க வேண்டும்? நம்ம பதில் என்னவா இருக்கு? நான் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் வாழணுங்க, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணும். அது கஷ்டம் பண கஷ்டம் இருக்கக்கூடாது. வேற எந்த கஷ்டமும் இருந்தா எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா பண கஷ்டம் மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு லக்ஸரிஸான வாழ்க்கை வாழணும். எனக்கு சொசைட்டி ஒரு ஸ்டேட்டஸ் வரணுங்க. எனக்கு தேவைகள் இருக்குங்க. அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு என்னதுன்னா, பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அதற்காக நான் ஓடுகிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலை, அதாவது வேலை என்கிற ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் வேலைக்கு சேர்ந்த உடனே பாருங்க, முந்தியெல்லாம் என்ன பண்ணாங்க? வேலைக்கு சேர்ந்து சம்பாதித்து அதற்கு பின்னால்தான் என்ன பண்ணுவாங்க? திருமணம், வீடு கட்டுவாங்க, காரெல்லாம் வாங்குவாங்க. ஏன்னா சேமிப்பிலிருந்து எல்லாவற்றையும் தேவைகளை சந்திப்பார்கள். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, உலகம் இப்போ ஒரு நபர் வேலைக்கு சேர்ந்தாலே எல்லாம் அவர் கையில நிக்கி லோன், எல்லா லோன் சேர்ந்தவொடனே என்ன பண்றாங்க? நீ உடனே ஒரு வீடை கட்டினப்பா, அடுத்து என்ன பண்ண, காரை வாங்கிடணும், அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். இப்படி அவன் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிப்ப பெரும் பகுதி என்னன்னா லோனுக்கு தாங்க ரீபே பண்றோம். அதாவது வேலைக்கு சென்று பணத்தை சம்பாதிப்பதை விட்டு விட்டு இப்போது எப்படி இருக்குன்னா, ஒரு நபர் வேலைக்கு செல்வதே அவர் வாங்கி இருக்கிற லோனுக்கு ரீபேமெண்ட் கட்டுறதுக்காண்டே வேலைக்கு போகிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு லே ஆஃப் ஐடி கம்பெனில வருதுன்னா எல்லாரும் பயப்பட பயம் என்னன்னா, ஐயோ அடுத்த மாசம் இஎம்ஐ நான் எப்படி கட்ட போறேன்? இப்படிதாங்க இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்துல பணம் என்பது ஒரு கடவுளாக ஆராதிக்கிற நிலையில் இருக்கிறது. ஆனா மனிதன் எல்லாவற்றையும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்ன பண்றான்? அந்த பண தேவைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறான், அதை ஆராதிக்கிறான், அதை மெச்சி கொள்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பணத்திற்கெல்லாம் ஓனர் நம்ம கிடையாதுங்க. நம்மகிட்ட இருக்கிற இந்த பணம், படிப்பு, அந்தஸ்து, சொத்துக்கெல்லாம் நம்ம ஓனரே கிடையாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் சொல்லலாம், நீ இந்த வீட்டுக்கு ஓனரே, இந்த காருக்கு ஓனரே, இந்த சொத்துக்கு ஓனர், உரிமையாளர்னு சொல்லலாம். ஆனா பைபிள் என்னங்க சொல்லுது? அதை புரிஞ்சுக்கணும். நாம இந்த உலகத்தில் உள்ள நம்மை சார்ந்து இருக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் நாம் உரிமையாளர் அல்ல. அப்படின்னா யாருங்க இதுக்கு ஓனரு? வேற யாரும் இல்ல, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுதான் சங்கீதம் 24:1 என்ன சொல்லுது? பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. 2 என்ன சொல்லுது? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இது மட்டும் இல்ல, ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா படைப்பு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் தேவன் உருவாக்கியது. மனிதன் நிறைய விஷயத்த படைச்சிருக்கலாம், அதுக்கெல்லாம் அறிவு ஞானத்தை கொடுத்தது தேவன். நம்ம அல்டிமேட் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன் தாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படைப்புகளுக்கும், கிரியேஷனுக்கும், அது மனிதர் படைத்தாலும் சரி, அதற்கெல்லாம் அல்டிமேட் ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தேவன். இதை நம்ம மறந்து கொள்ளவே கூடாது. அப்ப நம்மளுடைய வேலை என்ன? நம்ம வேற யாருமே இல்லை. நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டூவர்ஷிப் தான். அதாவது நம்ம ஒரு உக்ரானக்காரன், நம்ம ஒரு மேனேஜர். இப்போ ஒரு ஆபீஸ் இருக்குன்னா ஓனர் எல்லா வேலையும் பார்க்க முடியாது. அதை நிர்வகிக்கிறதுக்கு மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணிப்பாங்க. அந்த மேனேஜரோட வேலை என்ன? அவங்க கீழே இருக்க அவங்க கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்ய வேண்டும், வரவு செலவுகளை பார்க்க வேண்டும், கீழே இருக்கிற நபர்களிடம் வேலை வாங்க வேண்டும், கடைசியாக என்ன பண்ணணும்? கணக்கை யார்கிட்ட போய் ஒப்படைக்க வேண்டும்?
ஓனர்ட்ட போய் ஒப்புவிக்க வேண்டும். அதே போலதாங்க நம்முடைய தேவன் நம்மை இந்த உலகத்துக்கு ஒரு திட்டத்தோட அனுப்பிச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, அந்த கட்டுமான பணியில நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், பண தேவைகளை கொடுத்துருக்கலாம், பணத்தை சம்பாதிக்கிற வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இந்த பணத்தின் மூலம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் என்ன பண்ண முடியுமோ அதற்காக தான் அந்த பணம் இருக்க வேண்டும், நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு. இதை விட்டு உலகத்தோடு போட்டி போடுற அந்தஸ்தை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த பணம் நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன்னா நம்ம உலகத்துல எதுவுமே கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. எப்படி நிர்வாணியா வந்தோமோ அப்படிதாங்க நம்ம போக போறோம். எடுத்துக்கொண்டு எதுவுமே போக போறதில்ல. இதை தெரிந்த, வேதத்தை படித்த நம்மளுக்கு இதை மறந்து போயிடும். நம்ம உலகத்தோட ஓட்டம் 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 போட்டு நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை, வரங்களை நாம் இழந்து விட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க. நம்ம தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி பணம் ஓடுகிற சூழ்நிலை இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் நம்மகிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பாரா இல்லையா? தம்பி, உனக்கு ஒரு படிப்பை கொடுத்தேனே, ஒரு வேலையை கொடுத்தேனே, அதுக்கான அக்கௌண்ட்டை கொடு, நீ என்ன பண்ண இந்த திட்டத்துல? தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யறோமா? ஒவ்வொரு விஷயமும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். பணம் நான் வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. தேவைகள் நமக்கு இருக்கு, தேவைகளுக்கு பணம் போதும். ஆனா நம்ம ஸ்டேட்டஸையோ அந்தஸ்தையோ அல்லது நான் ஒரு லக்ஸரியான வாழ்க்கை வாழணும், அதற்காக எனக்கு பணம் வேண்டும் என்று சொன்னால் அது தவறு. வேதத்தின் அடிப்படையிலும் அது சரியானது அல்ல. நாம இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆமென்.